காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங்கில் 3 கோர்ஸ் ப்ளஸ் 1 இன்டர்ன்ஷிப்போட கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ட்ரைனிங்கில் MS ஆஃபீஸ், Tallyprime, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், AI ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்டர்கேஷன் டூலோட இன்டர்ன்ஷிப்பும் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் கண்டக்ட் பண்ணுறோம். இது ரெகுலர் கம்ப்யூட்டர் கோர்சஸ் கிடையாது, ஜாப் ஓரியன்டான ட்ரைனிங்ஸ். இது ஃபஸ்ட் இதுக்கான டிஃப்ரென்ஸே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ரெகுலர் கம்ப்யூட்டர் கோர்சஸ்க்கும் ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டருக்கும் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் இல்லை ஐடி ட்ரைனிங் சென்டர் இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெகுலர் கம்ப்யூட்டர் கோர்சஸில் ஸ்டாண்டர்டான சிலபஸாக இருக்கும். மோஸ்ட்லி தியரி தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஒருவேளை அவங்க 100% ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அப்படின்னு சொன்னாலும் சிம்பிள் ப்ராக்டிக்கல் கிளாஸஸாக தான் நடத்துவாங்க. ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங்ஸ் அவங்கக்கிட்ட கிடையாது. ஜாபை பேஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராசஸும் பண்ண மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் ஆர் டைரக்ட் சர்டிஃபிகேஷன்ஸை கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதே ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் சென்டர்ஸில் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் அண்ட் அப்டேட்டில் இருக்கக்கூடிய சிலபஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க. 10% மட்டும்தான் தியரிட்டிக்கலாக இருக்கும், 90% ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்ஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் கூடவே கம்பெனி பேஸ்டான ப்ராசஸ் என்னென்ன இருக்குன்றதும் ட்ரெயின் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன், இன்டர்ன்ஷிப், ரியல் டைம் ப்ராஜெக்டையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக சர்டிஃபிகேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸல் கோர்சஸை நீங்கள் ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த எக்ஸலுக்கான ஒவ்வொரு டூல்ஸுக்கான ட்ரைனிங்கும் அந்த டூல் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்முலா இருக்கிறாங்க, VLOOKUP, HLOOKUP, இந்த மாதிரி ஃபார்முலாஸும் கொண்டு வந்தாலும் சம்மு, ஆவரேஜ் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ப்ராக்டிஸ் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். சிம்பிள் ப்ராக்டிக்கல் கிளாஸஸாக நடத்துவாங்க. இதே ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங்குள்ளே போகும்போது இந்த போர்ஷன் இல்லாமல் கூடவே அந்த எக்ஸலை எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன டைப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஃபினான்ஷியல் செக்டாரில் எப்படி யூஸ் ஆகும், ஒரு அக்கௌண்டிங் செக்டாரில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா என்ட்ரி ப்ராசஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி எடுக்கணும், MIS ரிப்போர்ட் எப்படி எடுக்கணும், இது எவ்ரிதிங் எக்ஸலை அந்த ஃபார்முலா ரிலேட்டடாகவும் கம்பெனி ரிலேட்டடான ப்ராசஸும் கவர் பண்ணணும். இது எக்ஸலுக்கு மட்டும் இல்லை, ஈவன் நம்ம Tallyprime சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெகுலர் கம்ப்யூட்டர் கோர்சஸில் Tallyprimeல கம்பெனி கிரியேஷன், வவுச்சர் கிரியேஷன், லெட்ஜர் கிரியேஷன், BRS, பேரோல், அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, டாக்ஸேஷன் ஆர் GST அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி சம்மாக தான் நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இதே ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங்கில் ஒரு கம்பெனி எடுத்தால் ஒரு அக்கௌண்டிங் இல்லை ஃபினான்ஷியல் செக்டார் இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டார் இல்லை சேல்ஸ் கம்பெனி இல்லை பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி டைப் ஆஃப் கம்பெனி ரிலேட்டடாக கம்பெனி கிரியேஷன்லேருந்து ஃபைனலாக MIS ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாமே அந்த கம்பெனி ரிலேட்டடான ப்ராசஸாக கண்டக்ட் பண்ணணும். ஜென்ரல் கம்ப்யூட்டர் கோர்சஸ்க்கும் ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங்க்கும் உள்ள வித்தியாசம். எங்களுடைய ட்ரைனிங் சென்டர்ஸில் இந்த காம்போ ஆஃபரில் டெய்லி யூசேஜ், ஒரு ஆஃபீஸ்க்கான ப்ராசஸில் டெய்லி யூசேஜ் அதுக்கான ட்ரைனிங்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவோம். கூடவே ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வித் AI ப்ரொடக்டிவிட்டி டூல், இதுதான் ஃபஸ்ட்டு. எந்த ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரானாலும் ப்ரைவேட் ஆகட்டும் ஆர் கவர்மெண்ட் ஆகட்டும், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் தான் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட். இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் MS ஆஃபீஸ் ப்ளஸ் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் ரெண்டுத்துலையுமே வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் சிலபஸை கவர் பண்ணி கூடவே 10 கம்பெனி பேஸ்டான ப்ராசஸையும் ட்ரெயின் பண்ணும். வித் AI டூல்ஸ் இந்த MS வேர்ட் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், பவர் பாயிண்ட் ஆகட்டும், இதில் இன்றைக்கி AI டூல் ரிலேட்டடாகவும் லேர்ன் பண்ணுவோம். அடுத்து Tallyprime அப்படிங்கிறது ரெகுலர் கம்ப்யூட்டர் கோர்சஸ். ப்ரொஃபஷனல் கோர்சஸாக சொல்லும்போது அக்கௌண்டன்ட் அண்ட் GST எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்கௌண்டன்ட் அண்ட் GST எக்ஸிக்யூட்டிவ்கான ட்ரைனிங்கை Tallyprime சாஃப்ட்வேரில் கண்டக்ட் பண்ணுறோம். Tallyprimeல பேசிக் டு அட்வான்ஸ் சிலபஸும் GST எக்ஸிக்யூஷனுக்கான ப்ராசஸும் கூடவே 25 கம்பெனி கூடிய ரியல் அக்கௌண்டிங்கான ட்ரைனிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. வித் AI இன்டர்கேஷன் டூலோட கவர் பண்ணுவோம். அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டான ட்ரைனிங்ஸாக கண்டக்ட் பண்ணுவோம். இதில் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கும் வெப்சைட் கிரியேஷன் பண்ணால் தான்
அடுத்தது SEO சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் லெவலில் என்னென்ன டைப் ஆஃப் SEOs இருக்கோ எல்லாமே கவர் பண்ணும். கிராஃபிக் டிசைனிங்கில் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேராக கேன்வாவை கவர் பண்ணும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் வித் AI டூல்ஸோட லைவ் கேம்பிங்கை ஹேண்டில் பண்ணி ரியல் டைம் ப்ராஜெக்ட் பேஸ்டாக ட்ரைனிங்ஸை கொடுப்போம். இந்த ட்ரைனிங்குடைய அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர் ஆகும். ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை நீங்கள் அட்டன் பண்ணலாம். MS ஆஃபீஸ்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்பரேட் லெவலுக்கான ட்ரைனிங்ஸாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் கேரிங்கான ப்ராக்டிக்கல் செக்ஷனை கண்டக்ட் பண்ணும். இது டோட்டலாக லிமிட்டட் டைம் பேட்சஸ் தான். 5 to 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணும். இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி டோட்டலாக 3 சர்டிஃபிகேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஒரு இன்டர்ன்ஷிப்பும் கொடுத்துருவாங்க. ஃபைனலாக பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணும். இந்த காம்போ ஆஃபர் டோட்டலாகவே 6500 தான். இந்த 6500லே MS ஆஃபீஸ், Tallyprime, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் இன்டர்ன்ஷிப்பும் கவர் ஆகும். ஒரு சிங்கிள் கோர்சஸ் ஃபீஸஸ்க்குள்ளே இந்த டோட்டல் 3 கோர்சஸ் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப்பு கவர் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணக்கூடிய கிளாஸஸ். லொக்கேஷன் பேஸ்டான கிளாஸஸ். என் சென்டருக்கு வந்து தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இந்த ட்ரைனிங்கில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும்? நீங்கள் கம்பல்சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கணும். உங்களுடைய லேப்டாப்பில் தான் இந்த ட்ரைனிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்கு ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ட்ரைனிங்கான பேட்சஸ் வீக் டேல மண்டே டு ஃப்ரைடே 2 hours எனி 2 hours சூஸ் பண்ணலாம். வீக் டே வேண்டாம் அப்படின்னா வீக்கெண்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். லாங்லேருந்து வரவங்களா வீக்கெண்ட் பேட்சஸ் சாட்டர்டே இல்லை சண்டேஸ் இல்லை சாட்டர்டே சண்டே 2 நாளும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால ஓகே தான். இல்லை சாட்டர்டே மட்டும் இல்லை சண்டே மட்டும் அட்டன் பண்ணுறதுனால ஓகே தான். இல்லை ரேண்டமாக மண்டே ஆர் வெனஸ்டே இந்த மாதிரி வீக்கில் எனி 2 days-ஆகவும் சூஸஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறது MADTEC ஸ்கில் டெவலப்மெண்ட் OPC பிரைவேட் லிமிடெட் ISO 9001 2015 சர்டிஃபைடு ஆர்கனைசேஷன் ரிஜிஸ்டர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த சர்டிஃபிகேட்டை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்க்கும் வேலிடான சர்டிஃபிகேஷன்ஸ். இந்த ட்ரைனிங் சென்டர் சத்வாச்சாரியில் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபுல் லொக்கேஷன் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்புடைய நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆஸ் இட் இஸ் ஸ்க்ரீன்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைரெக்டாக என்கொயரி பண்ணி டைரெக்டாக வந்து அட்மிஷன் போட்டுங்க. லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். லிமிட்டட் ஷீட்ஸ் மட்டும்தான் அவைலபிள்.